தமிழக மக்களுக்கு வணக்கம். திமுக ஆட்சி அமைஞ்சதுலேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் கொட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அது பொன்முடி அவர்கள் ஆபாசமாக பேசினார்ல, அந்த வழக்காக இருக்கட்டும், ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்காட்டாக இருக்கட்டும், இல்லை அண்ணா நகர் பாலியல் வழக்காக இருக்கட்டும், HRNC சுற்றி எல்லா கோர்ட்லேயும் அடி வாங்குறாங்க. என்னதாங்க அந்த பணத்தை பண்ணுறீங்கன்னு. அந்த மாதிரி இப்போ அண்மையில் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கியிருக்கு திமுக அரசாங்கம். எதுலன்னா, நவோதியா பள்ளிக்கூடத்தை விவகாரத்தில் 2017 மெட்ராஸ் கோர்ட் சொல்லிட்டாங்க, இது மாதிரி நவோதியா பள்ளிக்கூடம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எதிர்த்து போனாங்க. அப்புறமா ஸ்டே பண்ணாங்க, இல்லை அமைக்கக்கூடாது. அதை எதிர்த்து ஒரு குமரி மகாசபா அப்படிங்கிற அமைப்பு மேல்முறையீடு போனாங்க. அதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட் 6 வாரத்துக்குள்ள நீங்கள் நவோதயா பள்ளிக்கூடம் அமைக்கிறதுக்கான இடத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் நம்ம பார்க்கணும், அந்த வாதத்தில் தான் நம்ம கோர்ட் திமுக வழக்கறிஞர் யார் வில்சன் அவர்கள் தான் ஆஜராகிருக்காரு. அவருக்கு ஒரு கொட்டு வச்சாங்க. என்னன்னா, பிரிவினைவாதம். இந்த கட்சியே எதில் ஆரம்பித்தாங்க? ஒன்று ஜாதி பிரிவினைவாதம், அதாவது பட்டியல் மக்களுக்கு எதிராகவும் இந்த பிராமணருக்கு எதிராகவும் ஆரம்பித்தாங்க. திகா, திராவிட கழகம் நீதி கட்சி ஆரம்பித்து அதை திகாவை அனுப்பிச்சு அப்புறம் திமுக வந்தோடனே அடைந்தால் திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடுன்னாங்க. கட்சியை கலைச்சி விடுவோம், ஆட்சியை முடிச்சு விடுவோம் அப்படின்னு இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன உடனே அப்படியே அமைதியாயிட்டார் அவரோட தலைவர். அதை அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தோன்னா இப்போ கோர்ட்டில் கொண்டு வாங்கிட்டாங்க. என்னன்னா, ஏன் நவோதயா பள்ளிக்கூடம் நீங்கள் அமைக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லைங்க, அது வந்துச்சுன்னா ஹிந்தியை கொண்டு வந்துடும். இது நவோதயா பள்ளிக்கூடம் வந்தால் ஹிந்தி வந்துருமா தமிழ்நாட்டுக்குள்ளே? நாங்கள் தீவிரமாக இந்திய எதிர்ப்பாளர்கள். நம்ம தமிழ்நாடு மாநிலமே இந்தியை நாங்கள் எதிர்ப்போம். அதை நேரடியாக எதிர்க்காதனால தான் மத்திய அரசாங்கம் வேறோட அமைப்பு மூலியமா வருது. அதெல்லாம் நாங்கள் விடவே மாட்டோம். இதே மாதிரி தான் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையும் நாங்கள் விடவே இல்லை. இதனால எங்களுக்கு எவ்வளோ ஆபத்து தெரியுமா? எங்களுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் வரவே மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம், இந்தியை எதிர்ப்போம், இதை நாங்கள் வரவிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று, ஜட்ஜு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க மத்திய அரசாங்கம். அதை இவங்க இதே மாதிரி இந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட், அதாவது நம்ம திராவிட கொள்கை கல்விக் கொள்கைன்னு ஆரம்பிக்கிறதுக்காக ஒன்று ஆரம்பித்தாங்க, மாநில கல்விக் கொள்கைன்னு. அந்த குழுவில் தலைவராக இருந்த திரு ஜவஹர் அவர்கள், அவர் வெளில வந்துட்டார். ஏங்க வெளில வந்தீங்க அப்படின்னு கேட்டால், ப்ரெஸ்ஸில் மீட்லேயே சொல்லிட்டாரு, ஏங்க புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொன்னிச்சோ அதே தான் இவங்க அப்படியே இதுலேயும் பண்ணுறாங்க. வெறும் ஸ்டிக்கர், எப்படி எந்த நல்ல திட்டம் வந்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களே, அந்த ஸ்டிக்கரை மட்டும் தாங்க இவங்க ஒட்டுறாங்க, இது சும்மா கண் தடுப்புங்கன்னு சொல்லிட்டு அவரே வெளில வந்துட்டார். இவங்க இந்தியை எதுக்குறாங்களாமா. இன்னொன்று, ஏன் இந்த நவோதயா பள்ளிக்கூடம் இங்கே வரமாட்டேங்குது அப்படின்னா, என்னோட பார்வையில் இங்கே கவுன்சிலர், திமுக இருக்கிற கவுன்சிலர்லேருந்து அமைச்சர் வரையும், ஏங்க முதல்வர் அவர்களோட மகளே சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அப்புறம் நவோதயா பள்ளிக்கூடம் வந்துச்சுன்னா கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், பட்டியல மாணவர்கள்னு எல்லாரும் காசே இல்லாமல் நல்ல கல்வி கிடைச்சி பயனடைஞ்சிருவாங்க. இவங்களுக்கு கல்லா கட்ட முடியாது, டொனேஷன் வாங்க முடியாது. அதனால தான் இவங்க இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற என்னோட பார்வை. இது மட்டும் இல்லை, இவங்க இந்த கல்வியில் தான் அரசியல் பண்ணுவாங்க. இந்த நீட்டு, ஒரு மாணவி அவர்கள் பண்ணக்கூடாத ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டாங்க, அது வருத்தக்கூடிய விஷயந்தான். பட் அதற்கு இவங்க என்ன அரசியல் பண்ணாங்க, வந்த உடனே முதல் கையெழுத்துன்னு இன்னி வரையும் போடுறாங்க. இந்த கல்வியில் குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களோட கல்வியில் விளையாடுறது தான் இந்த திமுகவோட வழக்கம். இப்போ இந்த கேஸுக்கு வருவோம். இது மாதிரி நாங்கள் ஹிந்தி வரனால இதை நாங்கள் எதிர்க்கிறோங்க அப்படின்னோடனே, அதுக்கு ஜட்ஜு 2 பேர், யார் அந்த 2 பேர் அமர்வில் வந்துச்சுன்னா, PV நாகரத்னா, திரு R மகாதேவன் அவர்கள் அமர்வில் தான் இது வந்தது 1ஆம் தேதி போல். அப்போ அவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்க, ஒரே வார்த்தையா, இங்கே பாருங்க, தமிழ்நாடு எங்கே இருக்குது? இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. நம்ம கூட்டாட்சி தத்துவத்தில் தான் வாழ்கிறோம். அதுக்கு எதிராலாம் நம்ம செயல்படவே இல்லை. இந்தியாங்கிறது எல்லா மாநிலமும் உள்ளடக்கியது. அந்த கூட்டாட்சி தத்துவம் நமக்கும் ஒத்து வரும், செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டு. எப்படி பிரிவினைவாதம் பேசினாங்களே, அதற்கு ஒரு கொட்டு. அடுத்தது, இந்த மொழிக்கு, உங்கள் மொழி அரசியல்லாம் கோர்ட்டுக்கு கொண்டு வராதீங்க. இது ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையானது. அதை தவிர ஏதாவது எதிர்க்கிறதுக்கு வேலிடாக இருக்கா? உங்கள் அரசியலை
குறிப்பா மொழி அரசியல கோர்ட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அத தவிர ஏதாவது இருக்கா அப்படின்னோனே, ஆளுக்கு ஒண்ணும் புரியல. பேப்பர் தீர்ந்து போச்சா என்னன்னு தெரியல. வாதாட முடியாம பப்பன்னு முழிச்சனால, கோர்ட் அவர்கள் சொல்ட்டாங்க. 6 வாரத்துக்குள்ள நீங்க நவோதயா பள்ளிக்கூடம் அமையறதுக்கு இடம் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பார்த்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவும் பிறப்பிச்சுட்டாங்க. இதுல ஒண்ணு பார்க்கணும். எந்த மீடியாலயாவது இந்த ஒரு முக்கியமான செய்திய பத்தி பேசியிருப்பாங்களா? இதனால எவ்வளோ பெரிய ஆபத்து நம்ம மாணவர்கள் சந்திச்சாங்க. யோசிச்சு பாருங்க. எத்தன பேர் இவங்க கூட்டணி இருக்காங்கல்ல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரோட மாநிலத்திலயும் நவோதயா பள்ளிக்கூடம் இருக்கு. வெறுமன இவங்க கல்லா கட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மொழி அரசியல் பண்ணி நவோதயா பள்ளிக்கூடம் வராம பண்ணாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எல்லா மாநிலத்திலயும் கிராமப்புற மாணவர்களும், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், பட்டியல மாணவர்கள் எல்லாமே நவோதயா பள்ளிக்கூடத்துல தரமான கல்வி பெற்று பெரிய பெரிய பதவிலாம் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பலன இத்தன வருஷமா இவங்க சுய லாபத்துக்காக எத்தன லட்சம் மாணவரோட கனவ இவங்க சிதைச்சிருக்காங்க.